நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சேனைகளின் கர்த்தராகிய இயேசு ரட்சகர் தந்த இந்த நல்ல நாளில் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். என் அன்பு ஜாஷுவா டிவி நேயர்களே, இந்த நாளில் நம்முடைய ஜெப வேளையில் நம் வழக்கம் போல் ஒரு 2 ஜெப குறிப்புக்காய் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் செல்ல இருக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களில் நம்முடைய கூட்டங்களை தேவன் ஆசீர்வதித்தார். உங்கள் ஜெபங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதத்தை நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். இன்னும் தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் அந்த கூட்டங்களிலே இன்னும் அநேகர் தந்த ஒரு ஜெப குறிப்பு, எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை ஐயா, நாங்கள் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறோம், என் பிள்ளைகள் என்னோடு பேசவில்லை, என் தகப்பன் என்னோடு பேசவில்லை என்று பலர் விதவிதமான பிரச்சனையை சொன்னார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நாம் ஜெபிப்போமா? சமாதானம் இல்லாது இருக்கிற குடும்பம், ஒரு வசதியான குடும்பம் சொல்கிறது, ஐயா நாங்கள் 2 பேரும் ரிட்டையர்ட் ஆகிட்டோம், எங்களுக்கு போதுமான பணம் வருகிறது, ஆனால் நிம்மதி இல்லையே. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு என்று நினைக்கிறேன், இப்பொழுதும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை போல திருநெல்வேலியிலே ஒரு தம்பதி, நன்றாய் வசதியான வருமானம் வந்து கொண்டிருக்கிற ஒரு தம்பதி தற்கொலை செய்து கொண்டார்கள். என்னவென்று பார்த்த பொழுது அவர்கள் எழுதியிருந்திருக்கிறார்கள், 3 பிள்ளைகள் எனக்கு, என் பிள்ளைகள் என்னோடு பேசுவதை நிறுத்திவிட்டார்கள், எங்களுக்கு இந்த பூமியில் வாழ பிடிக்கவில்லை, என்னுடைய சாவுக்கு யாரும் காரணமில்லை என்று சொன்னார்கள். நிம்மதி இழந்து, ஐயோ போராட்டம், துக்கம், வேதனை, வருத்தத்தோடு இன்றைக்கு லட்சமாய் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காய் ஜெபிப்பது நம்முடைய கடமை அல்லவா? ஐயா, உங்களுடைய ஜெபம், நான் சொல்லுவேன், உங்கள் சொந்தத்துக்காவது நீங்கள் ஜெபியுங்கள் ஐயா. நிம்மதி இல்லாது இருக்கிறது, உங்களிடத்தில் வந்து முறையிடுகிறார்களே, என் பிள்ளையின் மூலமாக எனக்கு சமாதானம் இல்லை, என் பிள்ளை என் பேச்சை கேட்பதே இல்லை, நான் என்ன செய்வேன்? என் கணவன் மூலமாக எனக்கு சமாதானம் இல்லை, கணவன் தினமும் குடித்து விட்டு வருகிறானே, நான் என்ன செய்வதென்று உங்களிடம் புலம்பினார்கள் அல்லவா? ஐயா, அவர்களுக்காய் ஒரே ஒரு நிமிடம் நீங்கள் ஏன் ஜெபிக்கக்கூடாது? உங்களுடைய ஜெபம் அவர்களை ஆசீர்வதிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அவர்களை ஆசீர்வாதத்தால் நிறைக்கும். கண்களை மூடுங்களேன். இயேசுவே, பிரச்சனையோடு இருக்கிற குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. நிம்மதியை இழந்து ஏன் வாழ வேண்டும்? எங்களுக்கு மட்டும் ஏன் நிம்மதியே இல்லை? நான் என்ன செய்தாலும் நிம்மதி இல்லையே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று புலம்புகிற பிள்ளைகளை பாருங்கப்பா. டேடி, நிர்மானதிரங்கம், சமாதானத்தை தருகிறேன், என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் என்று சொன்னீரே, உம்முடைய சமாதானம் உடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் நிலைத்திருக்கட்டும் அப்பா, நிலைத்திருக்கட்டும். நசரேயனாகிய இயேசு ரட்சகர் தாமே ஒவ்வொரு வீட்டிலும் வெளிப்படும் நான் ஜெபிக்கிறேனப்பா. சமாதானம் உண்டாகட்டும். நீ சொல்லியிருக்கிறீரே, ஒரு வீட்டுக்குள் சொல்லும்போது இந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று. உம்முடைய அடிமைகிற அதிகாரத்தோடு இந்த வீட்டிற்கு இன்றைக்கு நான் வாழ்த்துகிறேன். சமாதானம் உண்டாகட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் அநேகர் தந்த ஒரு ஜெப குறிப்பு, ஐயா நன்றாய் படித்திருக்கிறான் என் பிள்ளை, வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை, என் தகுதிக்கேற்ப வேலை இல்லை, நான் இவ்வளவு தூரம் படித்து வீண்டானோ என்று அநேகர் புலம்புகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், ஐயா என் தரித்திரத்தின் நிமித்தம் நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இதுவல்ல, உயிர் வாழ வேண்டுமே என்று ஒரு சொற்ப சம்பளத்திற்கு வேலை கிடைத்தாலும் பரவாயில்லை என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, வேலை இல்லாதிருக்கிற உன் சகோதரனுக்காய், உன் சகோதரிக்காய் ஜெபிப்பது கடமை அல்லவா? அவர்களையும் நினைத்து கொள்ளுங்களேன். உங்கள் ஜெபங்களில் வேலை இல்லாதிருக்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் சொல்லுவேன், வேலை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர்களை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் அதற்கேற்ற வழிவாசலை திறக்கணும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை அவர்கள் மேல் வைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். வேதத்தில் சொன்னபடி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. புது பலன். நான் சொல்லுவேன், இன்றைக்கு ஒரு புதிய வழிவாசலை தேவன் திறக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. புது வழிவாசலை திறந்து நீ அநேகருக்கு வேலை கொடுக்கிற பிள்ளையாய் மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுங்களேன். இயேசுவே, வேலை இல்லாத என் சகோதரனுக்காய் சகோதரிக்கான செபிக்கனப்பா, எங்களுக்கு அனுப்பி நம்முடைய பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஐயோ எனக்கும் வேலை இல்லை, என் பிள்ளைக்கு வேலை இல்லையே என்று சொல்லி புலம்புகிறவர்களை பாருங்கப்பா. தேவனே, நிர்மானதிறங்கும். இவர்கள் அநேகருக்கு வேலை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இவர்களை தொட்டது, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று ஜனங்கள் காணட்டும். அப்பா, ஜனங்கள் காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறேன். சீக்கிரத்தில் இது நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதம் நடக்கட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேராலே ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி தேவாதி தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு வார்த்தை இருக்கிறது. என்னோடு திருப்பங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் அதன் 2ஆம் வசனமும். ஏசாயா 40:1-2 சேர்ந்து வாசிப்போமா? என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்ததென்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்றென்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் தேவன் சொல்லுகிறார். யாருடைய தேவன்? சத்தமாக சொல்லுங்களேன். நம்முடைய தேவன், என்னுடைய தேவன். அப்படி சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவன் சொல்லுகிறார். எப்படியா? நம்முடைய ஜனங்களை தேவாதி தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார் பாருங்களேன். அவரிடத்தில் நீங்கள் பட்சமாய் பேசுங்கள். பட்சமாய் பேசிட்டு சொல்லுங்க, போர் முடிஞ்சிச்சு. என்ன போர்? நிறைய பேர் வீட்டில் தருத்திரம் போராடிக்கிட்டு இருக்கும். நிறைய பேர் வீட்டில் நான் சொன்னது போல போராட்டம், விதவிதமான போராட்டம் இருக்கும். என் ஆண்டவர் சொல்லுவாங்க, அந்த போராட்டம் முடிஞ்சது. பொது மொழிபெயர்ப்பு விதமாய் சொல்லுகிறது பாருங்களேன். அந்த 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 42. எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்று விட்டது. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய போராட்டம் நின்று விட்டது. அதன் பின்பாக சொல்லுங்க, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது. அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். நான் சொல்லுவேன், ஐயா, இவ்வளவு நாள் போராட்டம் வருத்தம் ஜெபிக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே. நன்றாய்த்தான் ஜெபிக்கிறேன், நன்றாய்த்தான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆசீர்வாதம் இல்லாது இருக்கிறாயா? உங்களுக்கு தானே ஐயா சொல்லுகிறார் என் எஜமான், போராட்டம் நின்றது. ஆமென். உன் பாவங்களுக்கு தக்கதாய் நீ தண்டனை அனுபவித்து தீர்ந்து விட்டது என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ மனிதர் சொன்ன ஒரு சம்பவம். ஒரு நல்ல மனிதர், அவர் விதவிதமாய் ஊழியர்களை கொண்டு அந்த பட்டணத்திலே ஒவ்வொரு வருடமும் கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்துவாராம். கார்த்திக் கமாலியல் என்ற தேவ மனிதர் சொன்ன ஒரு சம்பவம். மிகவும் கஷ்டப்பட்டு இறந்திருக்கிறார். அவர் வியாதியினால் கஷ்டப்பட்டு மனம் நொந்து இறந்திருக்கிறார். அநேக பசுத்தவான்கள் போயிருக்கிறார்கள். கடைசி நாட்களில் அவர் அப்படி மரித்ததை பார்த்து அவருடைய பிள்ளைகள் சொல்கிறார், என்னையா தெய்வம், என்ன தெய்வம்? என் தகப்பனார் ஒரு நீதிமான், அவர் பாவி என்றும் அவர் அநியாயக்காரன் என்றும் யாரும் சொல்லி நான் கேட்டதில்லை.
எங்களுக்கும் தெரியும் ஐயா, அவர் ஒரு நீதிமான் என்று. அவர் ஒருவருக்கும் அநியாயம் செய்தில்லை. அவர் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? என் தகப்பன் மறிக்கட்டும், ஆனால் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று சொன்னாராம். அநேக பெரிய பெரிய பசுத்தவான்கள் நின்றிருந்தார்களாம். இவருக்கு என்ன பதில் சொல்ல? ஏனென்றால் அவர் ஒரு நல்ல ஒரு நீதிமான், பசுத்தவான். மரண தருவாயில் அவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்கிறார். மகன் சொல்கிறான், சாகட்டும் எங்க அப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வயதாயிட்டு இறக்கட்டும், ஆனால் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? அப்பொழுதுதான் அருமையான தேவ மனிதர் கார்த்திக் கமாலியல் சொன்னாராம், நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் தெரியுமா உங்களுக்கு? என்னாராம், நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். ஐயா, நான் கிராமத்தை சார்ந்தவன். எங்கள் கிராமத்திலே சொல்லுவார்கள், ஐயோ இவன் எவ்வளோ பெரிய அயோக்கியன், டக்குன்னு செத்துட்டான். இவன் எவ்வளோ பெரிய துரோகி, எவ்வளோ பெரிய அநேகருக்கு கஷ்டத்தை கொடுத்த ஒரு மனிதன், டக்குன்னு செத்துட்டானே அப்படிம்பாங்க. வேதம் சொல்லுகிறது ஐயா, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். இவன் நீதிமான், அவன் ஆலயத்தை நேசித்தான், ஜனங்களை நேசித்தான், ஆனால் இப்பொழுதோ இவ்வளவு வேதனைப்படுகிறான் என்று சொல்லி புலம்புவார்கள். தங்களுடைய முன்னோருடைய சாபத்தை, தாங்கள் செய்த பாவம் மாத்திரமில்லை, தங்கள் முன்னோருடைய சாபத்தை எல்லாம் இவர்கள் சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி உன் தகப்பனார் சுமந்ததினால் இனி நீ சுமக்க தேவையில்லை. அந்த பாவங்களை, அக்கிரமங்களை, முன்னோர்கள் சாபங்கள், தொடர்ந்து வந்த சாபங்களை தேவாதி தேவனுடைய நாமத்தை நம்பினதினால் உன் தகப்பனார் சுமந்தார், உன் தாய் சுமந்தார்கள். இனி நீ சுமக்க தேவையில்லை. ஐயா, நாம் நினைப்போம் உடனே மன்னித்து விட்டார்கள் என்று. மன்னிப்பது நல்லதுதான், மன்னிக்கட்டும். வேதத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஒரு சம்பவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அங்கே பரலோகத்தில் இருக்கிறவர்கள் தேவாதியினிடத்தில் கேட்பார்களாம், தேவரீர் எங்கள் இரத்த பலியை குறித்து எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று ஒரு கூட்டம் தேவரை நோக்கி கேட்டுக்கிட்டு இருக்கு. நமக்கு பூமியில தான் எப்படின்னு பார்த்தா மேலையும் பாருங்களேன். ஐயா, எங்க இரத்த பலியை குறித்து நீங்க கேட்கலையே, மேலையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு வெள்ளை எங்கி கொடுக்கப்பட்டு கொஞ்சம் பொறுங்க, நிவர்த்தி ஆக வேண்டும் என்று சொல்லுவாராம். அதைத்தான் நான் சொல்வேன். இதுவரை நீ அனுபவித்தது அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக, அந்த அக்கிரமத்தை நிவர்த்தி செய்ய முடிப்பதற்காக என் ஆண்டவர் சொல்லுகிறார், முடிந்தது, முடிந்தது. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்த போர் முடிந்தது. அந்த போராட்டம் ஓய்ந்தது, தருத்தரம் ஓய்ந்தது, வியாதி ஓய்ந்தது என்று உரத்த குரலில் சொல் என்று சொல்லுகிறார். உங்கள் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்களேன், நான் இவ்வளவு நாள் வேதனைப்பட்டது உண்மைதான், கஷ்டப்பட்டது உண்மைதான், எங்கள் வீடு துக்கத்தினால் நிறைந்தது உண்மைதான், ஆனால் இன்னையோடு அந்த சாபம் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா, இன்னையோடு அந்த சாபம் முடிந்தது. ஏனென்றால் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் என் ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு பதில் அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார். நமக்கு பதில் அவர் நம்முடைய சாபத்தை, நம்முடைய துக்கத்தை, நம்முடைய வேதனையை, வருத்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஐயா, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அவர் ஏற்றுக்கொண்டதினால் நமக்கு நித்திய ஆசீர்வாதம், நித்திய சமாதானம், நித்திய சந்தோஷத்தை தேவன் தருகிறாராம். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலே தேவன் உங்களோடு சொல்ல இருக்கிறது முடிந்தது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால் அங்கே சொல்லப்படுகிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளையால் நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அதிகாரங்களையும் துறை தினங்களையும் வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார் என்று. ஆமென்யா. அங்கே ஒரு சமூகம் இருக்கிறது பாருங்களேன். அதை நான் பார்ப்பேன், யோசித்து பார்ப்பேன். முன்னால் நிற்கிற போர்ஷவன் நினைப்பான், இவரை சிலுவையில் அடித்தாச்சு, இப்படி தான் நினச்சிருப்பாங்க.
முன்னால் இருக்கிற பெரிய பெரிய படாசை ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, தப்ப முடியாதுல, அடிச்சிட்டோம்ல, தொங்க விட்டாச்சு பாருங்கன்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு தெரியல, பின்னால் ஒரு ஆவிக்குரிய வட்டாரத்திலே தேவாதி தேவன் செய்த காரியம் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் நமக்கு விரோதமாய் இருந்த ஐயா, அந்த கொலைகாரனுக்கு விரோதமாய், அந்த கொள்ளையடிக்கிறவனுக்கு விரோதமாய், அந்த பொய் சொல்லணுக்கு விரோதமாய் இருந்த கட்டளை கற்பனை எல்லாவற்றையும் அவன் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது முடிந்தது என்பதற்காக தேவாதி தேவன் தம்முடைய சிலுவையிலே இதை செய்தாராம். ஆம், வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஏசாயா 53:4 சொல்கிறது பாருங்களேன், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணிடும். நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நாம் அப்படித்தான் நினைச்சோம். நம்ம அடித்தாச்சு, சிலை விட்டு இறங்க மாட்டோம். இல்லைப்பா, இல்லை, உனக்கு விரோதமாக இருந்த சாபங்கள், உன் முன்னோருடைய சாபங்கள், தொடர்ந்து வந்த இதுவரை தொடர்ந்து வந்த பாவங்களை எல்லாம் தேவன் சிலுவையிலே அறைந்து வெற்றி சிறந்தாராம். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உனக்கு வந்த வெற்றி சுதந்திரமாகிறது. எனக்கு கர்த்தருடைய ஜனமே, இங்கே அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்களேன். அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியில் நம்முடைய தேவனுக்கு பாதைகள் எல்லாம் செவ்வை பண்ணுங்கள் என்று. உனக்கு போர் முடிந்தது உண்மைதான், உனக்கு விரோதமான கட்டளை கையெழுத்தெல்லாம் முடிஞ்சது உண்மைதான். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்பட வேண்டுமா. ஏசாயா 40:3 சொல்லுகிறது, கர்த்தருக்கு வழியை நீ ஆயத்தம் பண்ணு, அப்பொழுது பள்ளங்கள் எல்லாம், உனக்கு விரோதமான பள்ளங்கள் எல்லாம் சரியாகி விடுமாம். அங்கே சொல்லப்படுது பாருங்களேன், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவையாக்கி கரடு முரடாடு எல்லாம் சமமாக்கப்படும். எப்போ கர்த்தருக்கு வழியை நீ ஆயத்தம் பண்ணும் பொழுது. இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய கட்டளை கற்பனையை தங்களுக்கு சாதமாக்கி கொள்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய ஜனமே, ஒரு நம்மை போல ஒரு குடும்பம் ஊழியத்து காய் சென்றிருக்கிறது. ஐயா, எங்களுக்கு இந்த ஆதிவாசி மக்கள் மேல் எங்களுக்கு ஒரு பெரிய ஏக்கம் இருக்கிறது. இந்த ஆதிவாசி மக்களை தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏக்கம் இருக்கிறது. அவர்களை நாங்கள் சுவிசேஷத்தினால் கொண்டு வர வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறப்பட்டு போனார்கள். புறப்பட்டு போனவர்கள் கொஞ்சம் தூரம் போயாச்சு. அங்கே போய் அவர்கள் நினைத்த கிராமத்திற்கு பக்கத்தில் ஒரு பெரிய கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு தலைவன் இருந்து சொல்லுகிறான், அப்படியா, நீங்கள் கிறிஸ்துவை அறிவிக்க வந்தீர்களா? ஆமாய்யா. ஆமாம். எங்களுடைய ஜனங்களுக்கு நீங்கள் சொல்லுவீர்களா? ஆமாய்யா. எங்களுடைய ஜனம் இந்த மலை உச்சியிலே இருக்கிறது, அங்கே போய் சொல்லுவீர்களா? சொல்றையா. அப்படி என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை கொண்டு வந்தது உண்மை என்றால், என் ஜனங்கள் மேல் வைத்த அன்பு உண்மை என்றால், இதோ இந்த சிலுவையை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இவங்களும் பார்த்தாங்க, இந்த மனுஷன் நமக்கு ஏதோ ஒரு வழிவாசல் திறந்தது போல சொல்லுதான், தூக்குங்கடா சிலுவைன்னு தூக்கியாச்சு. அது 9 அடி நீளம், 9 அடி நீளம் இருக்கிறது, 5 அடி அகலம் இருக்கிறது, பெரிய சிலுவையாக இருக்கிறது. இந்த நீள சிலுவையை தூக்கிக்கிட்டு கொஞ்சம் போவோமே வலிச்சிருச்சு. அப்படித்தானையா? ஆமாம். கொஞ்சம் தூரம் இந்த 9 அடி 5 அடி 9 அடி உயரம் 5 அடி அகல சிலுவையை தூக்கையும் கொஞ்சம் கஷ்டமாயிட்டு மறுபடி பார்த்தாங்க. அங்கே ஒரு ரம்பம் இருக்கிறது. அவருடைய மூத்த மகன் சொல்லியிருக்கிறான், அப்பா, அந்த மனுஷன் சிலுவை தானே கொண்டு போக சொன்னான், கொண்டு போயிடும் நம்ம சிலுவையை. இதை என்ன செய்வோம், 9 அடியை ஒரு 5 அடி ஆக்குவோம், அந்த 5 அடி அகலத்தை ஒரு 3 அடி ஆக்குவோம்.
ஏதோ ரம்பம் இருக்கிறது, பிடி, அறுத்தாச்சு. கொஞ்சம் தள்ளி போகிறாங்க, ரம்பம் கையில் இருக்கிறது. அடுத்தவன் சொன்னான், டே முட்டா பேல, வெட்டினது தான் வெட்டினேன், இதுவும் எவ்வளோ தண்ணி இருக்குது, சும்மா நம்ம கையில் ஒரு கையில் தூக்கிட்டு போகிற மாதிரி அவனுக்கு தேவை சிலுவை, நம்ம ஒரு சின்ன சிலுவையை வச்சுக்கிடணும்னு சொல்லிட்டு அந்த கம்பத்தூரை போட்டுட்டு அழகாய் ஒரு சின்ன சிலுவையை செய்து அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிலுவை வைத்து கொண்டார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிலுவை, ஒரு சிலுவையாக போனது 7-8 சிலுவையாக மாறிட்டு அப்படி ஒவ்வொருத்தரும் சிலுவை வைத்திருக்கிறோம், சிலுவை வைத்திருக்கிறோம். பயாச்சு போனால் அங்கே ஜனங்கள் கூக்குரல் இடுகிறார்கள். இவர்களுக்கு சந்தோஷம், ஆட்டே அப்பா நம்மளை வரவேற்கிறதுக்கு வந்துட்டாங்க ஐயா. அங்கே போகையும் ஜனங்கள் இங்கே வாங்கள், இங்கே வாங்க கூப்பிடுதாங்க, வேகமாக போகிறாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது ஒரு பெரிய பள்ளம், பெரிய ராட்சச பள்ளம். இதை தாண்ட வேண்டும் என்றால் எப்படி தாண்ட? இவர்கிட்ட ஐயோ நாங்கள் அங்கே வந்துடுவேன், ஆனால் பெரிய பள்ளம் இருக்கிறதே. அங்கே உள்ள தலைவன் கேட்டிருக்கிறான், என் தலைவன் உனக்கு கொடுத்து அனுப்பிய சிலுவை எங்கே? உடனே நம்ம ஆட்கள் இங்க பாருங்க, பெருசா அப்படி கையில் பாருங்க, ஒவ்வொருத்தரும் வச்சிருக்கிறோம். அவர் சொன்னாராம், என் தலைவன் கொடுத்த சிலுவை எங்க? ஐயா அது கஷ்டமா இருக்கு, அதை சின்ன சின்னதாக வெட்டி நாங்கள் சின்ன சின்ன சிலுவையாக வச்சிருக்கோம் அப்படின்னு. அவர் சொன்னார், அட முட்டாளே, அந்த சிலுவையை கொண்டுதான் இதை கடக்க முடியும். இது 9 அடி பெரிய நீளம், 9 அடி பள்ளம். இந்த 9 அடிக்கு இந்த சிலுவையை வைத்துத்தான் வர வேண்டும் என்று நாங்கள் சிலுவை வடியில் இதுக்கு ஒரு வைத்திருக்கிறோம். நீ அந்த சிலுவையை கொண்டு வந்தால் தான் இங்கே மாட்டி இது என்னிடத்தில் வர முடியும். போ பின்னால் என்று சொன்னாராம். வசனத்தையும் நமக்கு சாதகமாய் நாம் வைத்துக் கொண்டோம், போதர்களையும் நமக்கு சாதகமான போதர்களாய் நாம் தெரிந்து கொண்டோம். நமக்கு சரியானது, தேவனுக்கு சரியானது எது? ஐயா நான் முதல் சொன்னேன், உங்கள் போர் முடிந்தது என்று சந்தோஷமா இருந்திருப்பீங்க. 3ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுன்னு. அப்பதான் உன் பள்ளம் சரியாகும், உனக்கு விரோதமாக இருக்கிற மலைகள் சமமாகும், உனக்கு விரோதமான தடைக்கற்கள், ஆசீர்வாத தடைக்கற்கள், உன்னை அமிழ்த்த நிறைக்கிற தடைக்கற்கள் சமமாக வேண்டும் என்றால் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணு. நான் நிறைய அடிக்கடி சொல்லுவேன் ஐயா, நம்ம நினைப்போம் அவர் பெரிய ஊழியர், என் வீட்டில் எங்கள் அண்ணன் பெரிய ஊழியர், என் தம்பி ஊழியர், எங்கள் மச்சான் ஊழியர், மாமா ஊழியர்னு. ஐயா அவர் இருந்துட்டு போட்டோம், நீங்கள் யாராக இருக்கீங்க? நீங்கள் யாராக இருக்கீங்க ஐயா? சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண தேவன் உன்னை அழைக்கிறார், தேவன் உன்னை அழைக்கிறார். உன் பாவங்களை அவர் சுமந்தது உண்மைதான், உன் அக்கிரமங்களை உன் மீறலை அவர் சுமந்தது உண்மைதான். உனக்கு அவர் செய்தாரே, நீ அவருக்கு என்ன செய்தாய்? ஒரு நடிகை சொன்னார், அருமையான அந்த நடிகை, ஜீசஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஜீசஸ் எனக்காக உயிரை கொடுத்துட்டார், நான் அவருக்காக உயிரை கொடுப்பேனா தெரியாது, ஆனா அவர் ஆல்ரெடி எனக்காக உயிரை கொடுத்துட்டாருன்னு. சகோதரனே சகோதரியே, உனக்கு சமாதானத்தை தரணும்னா ஏசப்பாவால் தான் முடியும். உங்கள் வீட்டுக்கு சமாதானம் வரணும்னா அது ஏசப்பாவால் தான் வரும். வேதத்தில் சொல்லி இருக்கிறது பாருங்களேன், வேத புஸ்தகம் இருக்கிறதா? ஏசாயா 53 எடுங்க பாருங்களேன். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்பு தான் நம்மை குணமாக்கும். உடைய வியாதியை குணமாக்க அவருடைய தழும்புள்ள கரம் வர வேண்டும், சாபங்களை போக்க அவருடைய தழும்புள்ள கரம் வர வேண்டும். சர்வத்துக்கும் எஜமான் உன் அருகே இருந்தால் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வாய். உனக்கு விரோதமாய் மலைகள் போல பிரச்சனைகள் இருக்கலாம். உங்கள் உயர் அதிகாரிகள் ஒரு பெரிய மலை போல உங்களை ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து தள்ளிவிடலாம் என்று எண்ணலாம். கர்த்தருடைய வசனம் என்னும் பட்டை உங்களிடத்தில் இருக்கும் பொழுது நான் சொன்னது போல சிலுவையை நமக்கு ஏற்றார்பல் செதுக்கிக் கொள்ளாமல் சிலுவையாய் வைத்திருக்க வேண்டும். ஆமென் தானையா? வசனத்தை தேடி வாசிக்காமல் இன்றைக்கு எனக்கு என்ன கிடைக்கிறது ஐயா?
எனக்கு இன்றைக்கு என்ன தருகிறீர், நான் எப்படி இருக்க வேண்டும், எனக்கு கற்றுத்தருங்கள் என்று சொல்ல மாட்டீர்களா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், உங்கள் வழி சரியாகும். கண்களை மூடுங்களேன். எங்கள் அதிகமாக நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே, ஏசு அப்பா, என்னுடைய தரித்திரத்துக்கு காரணம், என்னுடைய போராட்டத்துக்கு காரணம் நான் உம்மை விட்டு பின்வாங்கி போனது தான். நான் உம்மை விட்டு பின்வாங்கி போனது, உம்மை மறந்தது, நீர் அழைத்த அழைப்பை மறந்தது, நீர் என் மேல் வைத்த தரிசனத்தை மறந்தது. ஐயா, என்னை மன்னிங்கள். சொல்லுங்கம்மா, சகோதரியே, சகோதரனே, சொல்லுங்களே. நீ கர்த்தருக்கென்று உன்னை ஒப்பு கொடுத்தது உண்மைதானே? கர்த்தருக்கென்று எவ்வளவு வைராக்கியம் பாராட்டினீர்கள். இப்பொழுது உங்களுடைய வாய் எதற்கு வைராக்கியம் பாராட்டுகிறது? எதை உச்சரித்துக் கொண்டு இருக்கிறது? யாரை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள்? கர்த்தர் தேடுகிறாரே, அவர் தந்த வார்த்தை எங்கே? உங்களுக்கு ஏற்றபடி செதுக்கிக் கொண்டீர்களோ? உங்கள் விருப்பத்தின்படி செதுக்கிக் கொண்டீர்களோ? கர்த்தாவே, என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்க. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணம் நான் தான். உண்மை மறந்ததுனால தான். என்னை மன்னிச்சிருக்கப்பா. இனிமேல் நான் உமக்கு பிரியமாய் வாழ்வேன், உமக்கு சாட்சியாய் வாழ்வேன், உண்மை உயர்த்துவேன். அப்பா, என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கம்மா. ஆசீர்வாதத்தால் நிரப்ப எங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள் பரலோக பிதாவே, இயேசுப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனே, ஒவ்வொருவருக்கும் நீர் சொன்னபடி நம்முடைய பிள்ளைகளுடைய போராட்டங்கள், வியாதிகள், சாபங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷ சமாதானம் இன்றைக்கே வரட்டும். அப்பா, இவர்கள் நம்முடைய உமக்கு வழியை ஏற்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே நான் நம்முடைய அடிமையின் அதிகாரத்தோடு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.